வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள பிரியாணி கடையில் லேப்டாப் திருடிய நபரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பிபி பிள்ளை வீதியை சேர்ந்தவர் முகமது அவுரங்கசீப், வயது 33. இவர் காமராஜ் சாலையில் பிரியாணி கடை வைத்துள்ளார். இவர் கடையில் நேற்று காலை ரூபாய் 40,000 மதிப்பிலான லேப்டாப் வைத்திருந்தார். கடையில் சாப்பிட வந்தவர்களிடம் ஆர்டர் எடுக்க சென்ற முகமது திரும்பி சென்று பார்த்தபோது லேப்டாப் மாயமானது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவரது புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் விழுப்புரம் மாவட்டம் பீலக்குப்பம் பகுதியை சேர்ந்த தர்மதுரை, வயது 45 என்பவர் லேப்டாப்பை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். குற்றவாளியை உடனே கண்டுபிடித்த உருளையன்பேட்டை போலீசாரை சட்டம் ஒழுங்கு எஸ்எஸ்பி நாரா சைதன்யா, எஸ்பி ஸ்வாதி சிங் பாராட்டினார். புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சுமார் ரூபாய் 50,000 மதிப்புள்ள நீர்மூழ்கி மோட்டாரை திருடிச் சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தொழில்நுட்ப அறையில் இருந்த ரூபாய் 50,000 மதிப்பிலான நீர்மூழ்கி மோட்டார் காணாமல் போனது. இது குறித்து மருத்துவமனை ஊழியர் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனை மற்றும் அருகில் உள்ள கடைகளில் இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது ஒரு ஆண் மற்றும் பெண் என இருவர் மோட்டார் சைக்கிளில் நீர்மூழ்கி மோட்டாரை வைத்துக்கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. அந்த 2 நபர்களையும் போலீசார் அடையாளம் கண்டனர். இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரைச் சேர்ந்த நாகராணி என்பவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து சாத்தமங்கலத்தை சேர்ந்த கணேஷ் என்பவரை தேடி வருகின்றனர். பான் கார்டு, ஆதார் கார்டு அப்டேட் என மொபைல் போன்களுக்கு வரும் லிங்குகளை தொட வேண்டாம் என சைபர் கிரைம் போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பான் கார்டு, ஆதார் கார்டு அப்டேட் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நெட் பேங்கிங் பண பரிவர்த்தனை முடக்கப்படும் என கூறி குறுஞ்செய்தி அல்லது லிங்க் அனுப்பினால் அதை தொட வேண்டாம் என்றும், அதில் கேட்கப்படும் ஓடிபி, பிறந்த தேதி போன்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டாம், அதை நம்பி பணம் கட்டுவதோ அனுப்புவதோ கூடாது, எந்த வங்கியும் பொதுமக்களிடம் தனிப்பட்ட விவரங்களை தொலைபேசி மூலம் கேட்காது, இது போன்று ஏதேனும் குறுஞ்செய்தி, லிங்க் வந்தால் அது இணைய வழி மோசடிக்காரர்களின் வேலை, உடனே புதுச்சேரி கோரிமேடில் உள்ள சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்த விலைக்கு ஐபோன் தருவதாக கூறி புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் ரூபாய் 63,000 மோசடி செய்தவர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராமில் 1.8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் 10,000ற்கு விற்பனை செய்யப்படுவதாக விளம்பரம் வந்தது. இதை பார்த்த அப்பெண் விளம்பரத்தில் உள்ள நபரை தொடர்பு கொண்டார். ஐபோனுடன் ஹெட்செட், ஸ்மார்ட் வாட்ச் சேர்த்து பெற கூடுதலாக 10,000 ரூபாய் அனுப்புமாறு மர்ம நபர் கூறியுள்ளார். அதன் பின்பு வணிக வரித்துறையின் கிளியரன்ஸ் பெற வேண்டும் என கூறி 43,000 ரூபாய் பெற்றுள்ளார். மொத்தமாக 63,000 ரூபாய் பெற்றுக்கொண்டதும் அவரது மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. பணத்தை ஏமாந்த பெண் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உல்லாசத்திற்கு ஆசைப்பட்ட கேரள வாலிபரிடம் ரூபாய் 16,000 மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கேரளாவைச் சேர்ந்தவர் அமன், வயது 22. சில தினங்களுக்கு முன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இவர் உல்லாசமாக இருக்க லோகாண்டோ என்ற மொபைல் ஆப்பில் இருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டார். எதிர்முனையில் பேசியவர் பிரபல ஓட்டல் ஒன்றுக்கு வர கூறியதுடன் பெண்களின் படங்களை அனுப்ப ரூபாய் 5,000 அனுப்ப கூறினார். அதன்படி அமன் பணம் அனுப்பியதும் 5 பெண்களின் படம் வந்தது. ஓட்டல் வாசலுக்கு சென்ற அமனை தொடர்பு கொண்ட நபர், நீங்கள் தேர்வு செய்த பெண் 23ஆம் நம்பர் அறையில் உள்ளதாகவும் முன்னதாக ரூபாய் 11,000 பணம் அனுப்ப கூறினார். அதன்படி அமன் பணம் அனுப்பிய அடுத்த நொடியே மர்ம நபரின் போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது.
இது குறித்து அமன் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். வில்லியனூர் அருகே மாட்டை திருடி மதகடிப்பட்டு சந்தைக்கு விற்பனை கொண்டு வந்த சிறுவன் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூரை அடுத்த சேந்தநத்தம் லட்சுமி நகரை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. இவர் 5க்கும் மேற்பட்ட பசுமாடுகளை வளர்த்து வருகின்றார். இவரது ஒரு பசுமாடு கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவு திருடு போனது. இது குறித்து சுந்தரமூர்த்தி வில்லியனூர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் நள்ளிரவில் 2 இளைஞர்கள் பசுமாட்டை திருடிச் செல்வது தெரிந்தது. தொடர்ந்து மாடு உரிமையாளர் மற்றும் கிரைம் போலீஸ் குழுவினர் நேற்று காலை முதல் மதகடிப்பட்டு வார சந்தையில் முகாமிட்டு ரகசியமாக கண்காணித்து வந்தனர். போலீசார் நினைத்தபடி திருடப்பட்ட பசுமாட்டுடன் 2 வாலிபர்கள் சந்தைக்கு வந்தனர். அங்கு மறைந்திருந்த கிரைம் போலீசார் வாலிபர்களை கையும் களவுமாக பிடித்தனர். போலீசார் விசாரணையில் அவர்கள் கண்டமங்கலம் அடுத்த நவமால் மருதூர் காத்தவராயன் மகன் காளிதாஸ் வயது 22 மற்றும் 17 வயது சிறுவன் என தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் 2 பேரையும் கைது செய்தனர். வெளிநாட்டில் வேலை என கூறி 3 பேரிடம் 7.67 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். துப்ராயப்பேட்டை ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் ஹரிஹரன். இவருக்கு கடந்த ஜூலை 29ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் வேலை உள்ளதாக தெரிவித்தார். அதற்காக அவர் மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கிற்கு 1.47 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். பாக்குமுடையான்பேட்டை மதுசூதனன் வயது 66 என்பவரிடம் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறி அவரிடம் மர்ம நபர்கள் 3.52 லட்சம் ரூபாயை அபகரித்தனர். சாரம் வேல்முருகன் நகர் நந்தகுமார் வயது 35 என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம கும்பல் ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியது. அதை நம்பி அவர் தவணை முறையில் ரூபாய் 2.68 லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார். மூவரும் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததை தொடர்ந்து போலி மருத்துவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கம்பளிக்காரன் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் மாரியம்மாள். இவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தனது தாயாருடன் ஏம்பலம் பகுதியை சேர்ந்த ஜோதி என்பவர் நடத்தி வந்த கிளினிக்கு கடந்த வருடம் மார்ச் மாதம் சென்றார். அங்கு மாரியம்மாளை பரிசோதித்த ஜோதி அவருக்கு ஊசி போட்டு சிகிச்சை அளித்தார். சிறிது நேரத்தில் மாரியம்மாள் மயக்கமடைந்தார். உடனே அவரது உறவினர்கள் அவரை விட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனே அவரது உறவினர்கள் அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரியம்மாள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து மங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஜோதி மருத்துவ படிப்பு எதுவும் படிக்காத போலி மருத்துவர் என்பதும் தவறான சிகிச்சையால் மாரியம்மாள் இறந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் ஜோதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நீதிபதி இளவரசன் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் விசாரணை அனைத்தும் முடிவடைந்ததை தொடர்ந்து போலி மருத்துவர் ஜோதிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி இளவரசன் தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் விநாயகம் ஆஜராகி வாதாடினார். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் வட மாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 3 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். புதுவை சேதராப்பட்டு தொழிற்சாலை பகுதிகளில் வடநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக சேதராப்பட்டு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் மஃப்டி உடையில் சென்றபொழுது சந்தேகத்துக்கு இடமாக நின்று கொண்டிருந்த 3 பேரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்தனர். அவர்கள் வைத்திருந்த உடைமைகளை சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரைச் சேர்ந்த பழனி மகன் ஹரி என்கிற ஹரிதாஸ் வயது 23 என்பதும் இவரது நண்பர்களான கோரிமேடு அடுத்த தமிழக பகுதியான நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த
ரவிச்சந்திரன் மகன் முகுந்தன் வயது 20 என்பதும், மற்றொருவர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடைச் சேர்ந்த ராஜா மகன் திலக்ராஜ் வயது 23 என்பதும் தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 1400 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதில் ஹரி என்கிற ஹரிதாஸ், மஞ்சுநாதன் ஆகியோர் மீது கோரிமேடு பகுதியில் நடந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி அவர்கள். திலக்ராஜ் மீது ஆரோவில் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. 3 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு மேட்டுப்பாளையம் அருகே கஞ்சா விற்பதாக கோரிமேடு போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ், கோவிந்தன் மற்றும் போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வெள்ளவாரி என்ற இடத்தில் சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா வைத்து விற்றது தெரியவந்தது. விசாரணையில் புதுச்சேரி சண்முகாபுரம் கனகராஜ், வானூர் ராக் என்கிற பாலாஜி, ராஜ் என்கிற வெற்றிவேந்தன் என தெரியவந்தது. மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள 2 கிலோ கஞ்சா, 2 மொபைல் போன்கள், பைக்கை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்கும் பொருட்டு புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 இளைஞர்களை போலீசார் பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து 2 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அன்னை இந்திரா காந்தி நினைவு நகரை சேர்ந்த தீபன் மற்றும் சண்முகம் என்பதும் அவர்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மூலகுளம் ஜே நகரில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் ஜே நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவர் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த ராபர்ட் என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து ராபர்ட் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 5 நபர்கள் இணைய வழி மோசடியில் சிக்கி 11,45,000 ரூபாய் பணத்தை இழந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த நபர் ஒருவர் ஹரியானாவில் வெங்காயம் வாங்குவதற்காக இணைய வழியிலிருந்து நம்பரை எடுத்து அவரிடம் பேசி 5,40,000 ரூபாய் பணத்தை இழந்தார். ஓடிபி எண்ணை அனுப்பி ஒருவர் ரூபாய் 10,000 பணத்தை இழந்தார். மேலும் ஒரு நபருக்கு ஒரு லிங்கை அனுப்பி அதன் மூலம் ரூபாய் 22,000 பணத்தை மோசடி கும்பல் பறித்துள்ளது. அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒருவர் 6 லட்சம் பணத்தை இழந்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.